ஸ்ரீராம் குழுமத்தின் குரலோடு விளையாடு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அனைவருக்கும் அன்பான வணக்கம். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இடையே நடக்கும் பிரம்மாண்டமான திருக்குறள் பேச்சு போட்டியின் கல்லூரி மாணவர்களுக்கு இடையே நடந்த இறுதி சுற்றில் வெற்றி பெற்ற 4 வெற்றியாளர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. இவங்களோட தான் யார் திருக்குறள் திலகம் திருக்குறளை மையமா வைத்து விளையாடக்கூடிய இந்த விளையாட்டுல யார் திருக்குறள் திலகம் அப்படின்ற விருதை வாங்க போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து விளையாடலாம். உண்மையில அந்த விருதுன்றது ஒரு மகத்தான விருது அப்படின்னே சொல்லலாம். தமிழ்ல ரொம்ப ஆழமான புலமை இருக்கணும், திருக்குறளின் தீவிர வாசிப்பு இருக்கணும். அதெல்லாம் இருந்தாதான் நீங்க அந்த விருதையை வாங்க முடியும். முதல் பரிசு பெற்ற அருண், முதல் பரிசு பெற்ற அந்த தருணம் எப்படி இருந்தது, அதை தாண்டி திருக்குறள் திலகம் இந்த விருது அரங்கத்தில் இருக்கிற இந்த தருணம் எப்படி உணர்றீங்க? உள்ளபடியே முதல் பரிசு வாங்கியதில் உளமாற மகிழ்ந்தேன். ஆனால் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு கூட நேரம் கொடுக்காமல் அடுத்த நொடியே அடுத்த ஒரு நகர்வா தான் பாக்குறேன். ஆனால் குறள் குறித்து பேசும் பொழுது எப்பொழுதுமே என்னுடைய மனத்திற்குள் ஒரு உளமார்ந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி எப்பவுமே எனக்கு இருக்கும். ஆக எத்தனையோ விருதுகள் வாங்கியிருந்தாலும் கூட திருக்குறள் திலகம் என்கின்ற இந்த விருது வாங்குவேன்னு நம்புறேன். பாப்போம். என்னுடைய சக தோழர்களுக்கும் வாழ்த்துக்கள். பாலசுப்ரமணியன், எப்படி உணர்றீங்க? சிரிப்பு அப்படியே இருப்போம். சுரேஷ், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மேடையில் நிக்கிறது ரொம்ப பெருமையா உணர்றேன். கண்டிப்பா இந்த விருதுக்காக போராடுவீங்க. பிரிட்டோ, கண்டிப்பா அந்த விருது கிடைக்கணும்னு எனக்கும் மிகுந்த ஆசை. அதற்கான முயற்சிகளை எடுப்பேன். எல்லாருக்கும் விருது வாங்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா விருதுல என்ன மாதிரி இப்போ இந்த சுற்றுக்கள்ல என்ன மாதிரியான கேள்வி இருக்கும், என்ன மாதிரியான சுற்றுக்கள், அதெல்லாம் தெரியுமா? திருக்குறளை பத்தி இருக்கும்னு தெரியும். அப்படி சொல்லி உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படியா? நிறைய கேள்விகள் இருக்கும். ஆனா சுவாரஸ்யமான சுற்று. இந்த சுற்றை மதிப்பிடுவதற்காக நம்முடைய நடுவர் வந்திருக்கிறார். அவரையும் வரவேற்கலாம். ஆடிட்டர் ஆவிச்சி கிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். உலக திரைமொழிகள் குறித்தெல்லாம் ஆய்வு மேற்கொண்டு வருபவர், தீவிர வாசிப்பாளர். இந்த சுற்றுக்கு மிக பொருத்தமான ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். சார், ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. திருக்குறள் திலகம் அப்படின்றதே ஒரு வித்தியாசமான சுற்று. இடைநிலை பிரிவு மாணவர்கள், மேல்நிலை பிரிவு மாணவர்கள்லாம் அதை ரொம்ப சுவாரஸ்யமா விளையாண்டாங்க. ஒரு கல்லூரி பிரிவு மாணவர்கள் இங்க வந்திருக்காங்கல்ல, இந்த சுற்று எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுக்கும் தெரியாது இல்ல. என்ன உணர்றீங்க? என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? இது இந்த சுற்றுல இலக்கிய கழகத்துக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம் அப்படின்னா, வெறுமே திருக்குறளை ஒரு பேசுறதுக்கான கருவியா மட்டும் நீங்க பார்க்க கூடாது. முழு திருக்குறளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, அதுக்குள்ள நீங்க நுட்பமா உள்ள போறீங்களான்னு பாக்குறது இதோட நோக்கம். இதை ஏன் விளையாட்டுன்னு சொன்னோம்? அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? பெரிய பெரிய மகாராஜாக்கள்லாம் போர் முடிக்கும் போது கொற்றவை மாதிரியான ஒரு ருத்ரமான தெய்வத்தை என்ன பண்றாங்கன்னா, மதுக்கலயம் வச்சு அந்த குளிர்விக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையை பண்றாங்க. அதுக்கு என்ன பேர் இலக்கியம் சொல்லுதுன்னா களியாட்டம்ங்குது. ஒரு வெற்றி களியாட்டம். ஆக ஜெயிச்சிருக்கிற 4 பேரும் தன்னுடைய அறிவை காட்டி ஒரு வெற்றி களியாட்டத்தை இதுல ஆட போறாங்க. அது ஆடுறாங்களான்னு பாக்குறோம். திருக்குறள் திலகத்திற்காக ஒரு வெற்றி களியாட்டம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நேரடியா சுற்றுக்கு போயிடலாமா? இதை யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, என்னையா அங்க கண்ணை காமிச்சு விடுற, பாப்போம். பிரிட்டோ, உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கட்டுமா, அருண்கிட்ட இருந்து ஆரம்பிக்கட்டுமா? முதல் பரிசுல இருந்து. ஏன்பா, முதல் பரிசு நீ வாங்கின, நான் ஒன்ட்டே தான் ஆரம்பிக்கணும். சரியா? முதல் சுற்று என்னன்னு தெரியுமா? இந்த போட்டியில ஒரு சின்ன இது மட்டும் சொல்லிடுறேன். கொஞ்சம் நிதானமா விளையாடணும், பதட்டப்படாம விளையாடணும். நீங்க படிச்ச பழைய வகுப்புகள்ல எல்லாம் படிச்ச இலக்கணங்கள் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு விளையாடணும். அப்படி விளையாண்டுட்டீங்கன்னா சரியா சொல்லிட முடியும். முதல் சுற்று என்னவா இருக்கும் அப்படின்னா, சண்டையில எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, இப்ப 4 பேரும் போட்டியாளர் தான். ஏய் வாப்பா, 2ல் 1 பார்த்து போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. முதல் சுற்றே 2ல் 1 தான். இரண்டில் 1 அப்படின்னோடனே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். முதல்லயே உங்களை ரொம்ப இலக்கண கேள்வி அதை கண்டுபிடிங்க அப்படிலாம் இல்ல. ஒரு பேச்சாளராக தான் இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கிறீங்க. அதனால ஒரு பேச்சாளராகவே நாங்க பார்க்க ஆசைப்படுறோம். சரியா? இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் 2 அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். 2 அதிகாரங்கள். அந்த அதிகாரத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை நீங்க தேர்வு செய்யலாம். சரியா 2 நிமிடம் மட்டும்தான்.
அதுக்குதான் உங்களுக்கான மதிப்பெண் இருக்கு. சிந்திக்கிறதுக்கு 2 நிமிடம் தருவீங்களா? 2 நிமிடம் மட்டும்தான் உங்க பேச்சு இருக்கணும். சிந்திப்பதற்கு 30 வினாடிகள் தான் கொடுப்போம். சரியா? உங்களுக்கான அதிகார தலைப்பை பார்த்தரலாமா? 2இல் 1 அடக்கம் உடைமை புறங்கூறாமை. இதுதான். இதுல எதை வேண்டாலும் நீங்க தேர்வு செய்யலாம். 2 நிமிடம் பேசணும். உங்களுக்கான 30 வினாடி தரேன், யோசிச்சுக்கங்க. ரெடி? தயாரா? 2 அதிகாரம் இருக்கு. அடக்கம் உடைமை புறங்கூறாமைன்னு. நீங்க எதை எடுத்து பேச போறீங்க? அடக்கம் உடைமை. அடக்கம் உடைமை எடுத்து பேச போறீங்க. சரியா 2 நிமிடம் தான். மணி ஓசை வந்தோடனே முடிச்சிடணும். அதுக்கப்புறம் எதுவுமே பேசக்கூடாது. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. வள்ளுவன் படைத்த 133 அதிகாரங்களிலே அறத்துப்பாலில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த உலகிற்கு சொல்வதற்காகத்தான் இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை என்று ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் அவன் உடைமையாக்கிக் கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் அவன் உடைமை என்று வைக்கிறான். வீட்டிற்குள் ஆமை புகுதல் கெடுதல் என்று ஒரு வழக்கு இருக்கிறது. புறங்கூறாமை, பயனில சொல்லாமை, பொச்சாவாமை, வெக்காமை என்று இதையெல்லாம் ஆமைகளாக வள்ளுவன் பார்த்திருக்கிறான். எனக்கு உடைமையை தலைப்பாக வழங்கிய மாத்திரத்திலேயே அடக்கம் ஒரு மனிதனுக்கு எத்தகைய உயர்வுகளை கொடுக்கும் என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது, அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்கின்ற இந்த ஒற்றை குறளுக்கான பொருள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் என்னுடைய பார்வை இதில் சற்றே வேறு ஒரு கோணமாக இருக்கிறது. அடக்கம் அமரருள் உய்க்கும் என்பது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் அடங்காமை ஆர் இருள் உய்த்துவிடும் என்று எதற்காக வள்ளுவன் சொல்லுகிறார்? ஒரு மனிதன் எல்லாவற்றையும் பெற்றிருந்தாலும் கூட அவனுடைய வாழ்க்கையிலே அடக்கத்தை அவன் இழப்பானே என்று சொன்னால் அத்தனை உயர்வுகளும் அவனுக்கு இருளாக மாறிவிடும் என்பதனால் தான் வள்ளுவன் இருளை இந்த இடத்திலே ஒப்புமையாக வைத்திருக்கிறார். ஆக ஒரு மனிதனுக்கு வெற்றி தோல்வி என்று எந்த ஒரு நிலையிலும் எந்நிலையிலும் தன்னிலை மறவாது ஒருவன் இருப்பானே என்று சொன்னால் அது அடக்கத்தை தன்னகத்தே கொண்டவனால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். வரலாறுகளை எடுத்து பாருங்கள். காமராசர் ஆகட்டும், கக்கனாகட்டும், காரல் மார்க்ஸ் ஆகட்டும், எல்லோரும் தங்களுக்கான அடக்கத்தை தங்களுக்குள் வைத்திருந்தார்கள். சாக்ரட்டிஸ் அழகாய் சொல்லுவான், எனக்கு தெரியாது என்பது எனக்கு தெரியும், எனவே எனக்கு தெரியும் என்று சொன்னான். எல்லாவற்றையும் தெரிந்த பிறகும் கூட அடக்கத்தோடு வாழ்பவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். அடக்கமுடைமையை எடுத்து 2 நிமிஷம் பேசி இருக்கிறீங்க. எப்படி இருந்தது இந்த அனுபவம்? நல்ல ஒரு அனுபவம். பார்த்த அடுத்த நொடியே பேச்சை துவங்க வேண்டும்னு சொன்னது சிந்தனை ஓட்டத்தை தடையில்லாமல் நான் அதை எடுத்துட்டு வரணும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதை என்னால் முடிந்த மட்டிலும் மெய்ப்பித்திருக்கிறேன் நம்புறேன். சரி, நடுவர்கிட்ட தான். எப்படி சார் இப்போ நீங்க உடனுக்குடன் மதிப்பெண்ணிட்டு போட்டியை கடுமையாக்க போறீங்களா, அல்லது 4 பேரும் பேசின பிறகு நிதானமா மதிப்பெண்ணிட்டு சொல்ல போறீங்களா? எந்த ஆப்ஷன் உங்களுக்கு, எந்த வாய்ப்பை தேர்ந்தெடுக்கிறீங்க? 4 பேரும் பேசட்டும், பேசினதுக்கு அப்புறம் மதிப்பெண் கொடுக்குறேன். அருண் பேசுனதுல நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பாக்குற விஷயம் என்னன்னா, அருணுடைய திருக்குறள் சம்பந்தப்பட்ட இந்த அறிவு ரொம்ப அழகா, இது எங்க இருக்கு, என்ன அதிகாரத்துக்கு வருது, அந்த அதிகாரத்திலயும் அவர் தொட்ட குறள் வந்து முதல் குறள். சரி, சோ அடக்கம் உடைமை அப்படின்றத ரொம்ப அழகா ஆரம்பிச்சு ஒரு சிறப்பு இது பண்ணாரு. ஆனா அதிகாரம் முழுக்க பயணப்படுவாரோன்னு நினைச்சேன். முதல் குறளோட நிறுத்திக்கிட்டாரு. 2 நிமிஷத்துக்குள்ள அவ்வளவுதான் முடிஞ்சது. சிறப்பு. பிரிட்டோ, அருண் பேசினதை கேட்டிருப்பீங்க. நீங்க தயாரா? உங்களுக்கான தலைப்பு அதிகாரத்தை பார்த்தரலாமா? பிரிட்டோவுக்கான கேள்வி, வாய்மை அருளுடைமை, இந்த 2 அதிகாரத்தினுடைய தலைப்பை கொடுத்திருக்கிறோம். 30 வினாடிகள் யோசிச்சுக்குங்க, ஃப்ரேம் பண்ணிக்கங்க என்ன பேச போறீங்கன்றது. ரெடியா? தயாரா? எந்த தலைப்புல பேச போறீங்க? வாய்மை. வாய்மைக்கு பேச போறீங்க. உங்களுக்கான நேரத்தை தொடங்கலாமா? தொடங்கலாம். பிரிட்டோவுக்கான நேரம் தொடங்குகிறது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வாய்மை என்ற தலைப்பில் எனது கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வாழ்க்கையில் சில மைகள் நமக்கு மிகவும் இன்றியமையாதது. நம் வாழ்க்கையை செம்மையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நன்மை செய்ய வேண்டும்.
அந்த நன்மை எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால் அதுதான் வள்ளுவன் கூறுகின்றான், வாய்மையில் அடிப்படையில் இருக்க வேண்டும். இந்த குறளை, இந்த அதிகாரத்தை ஒரு பருந்து பார்வையில் பார்த்தோம் என்றால் உலகத்தில் உள்ள அனைத்து மாமனிதர்களும் சிறந்த விளங்குவதற்கு காரணம் இந்த வாய்மை என்று நாம் உணர்ந்து கொள்ள இயலும். காந்தியடிகள் 19ஆம் நூற்றாண்டிலே மிகச்சிறந்த மனிதராக டைம்ஸ் இதழில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஏன் உலகத்தில் எத்தனையோ கோடி மனிதர்கள் இருந்தாலும் காந்தி உன்னதமாக கருதப்படுகிறார்? அவரது வாய்மை. வாய்மையே வெள்ளம் என்று நின்றதால் தானே நமது தேச தந்தையாக இருக்கிறார். வரலாற்று நாயகர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், இருந்தாலும் வாய்மைக்கு அரிச்சந்திரன் என்று எதற்காக போற்றப்படுகிறார்? காந்தியடிகளே அரிச்சந்திரனுடைய நாடகத்தை பார்த்துதான் வாய்மையை தனக்குள் எடுத்துக்கொண்டார் என்றால் அரிச்சந்திரனை விட பல்மடங்கு உயர்ந்தவர் நமது வள்ளுவர். அவருடைய குரலில் நாம் வாய்மையை எத்தனை இடத்தில் பார்க்கலாம். வள்ளுவம் எதற்கு வையகம் வந்தது? நம் வாய்மையை கடைபிடித்தால் மனிதன் என்பவன் இறைவன் என்ற நிலைக்கு உயர்ந்து விடலாம் என்பதை கூறத்தானே. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். எவன் ஒருவன் அடுத்தவர்களை மதித்து துன்பத்தை கொடுக்காது இன்பத்தை மட்டும் தீண்டி வாழ்கிறானோ அவன்தான் வாய்மைக்கு சிறந்தவன் என்று வள்ளுவன் எடுத்துரைக்கின்றான். வாய்மையின் பல்வேறு கூறுகளை நாம் பகுத்து பார்த்தோமே ஆனால் அதில் முக்கியமான கூறு என்பது அன்பு. வாய்மையுடைமையை நாம் ஒரு முறை சிந்தித்து பார்த்தோமே ஆனால் வாய்மை என்கின்ற முழு அதிகாரத்திலே வள்ளுவன் எது எல்லாம் வாய்மை என்று கூறியிருக்கின்றான். ஒரு நல்லவரை காப்பாற்ற நீ பொய் சொல்கிறாய் என்றால் அதற்கூட வாய்மைதான் என்று உலகத்திலேயே சிந்தித்த முதல் சிந்தனையாளன் எனது வள்ளுவன் தான் என்றால் தமிழில் நான் வள்ளுவனை உடையதால் பெருமைப்படுகிறேன். வாய்மை என்பது உண்மையை மட்டும் சார்ந்ததல்ல, நீ அன்பாக இருக்க வேண்டும். அந்த அன்பு உனக்கு அறத்தை தரும். அந்த அறத்தை நீ நல்வழியில் செலவழித்தால் என்றென்றும் செம்மையே என்று கூறி என் உரைக்கு திரையிட்டு அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு, சரியா கொண்டு வந்து முடிச்சிருக்கிறீங்க. 2 பேர் பேசி இருக்கிறீங்க. எப்படியா உடனடியா தலைப்பு கொடுத்தோன்னே எப்படி நினைச்ச? ஆனா வாய்மை கொஞ்சம் உனக்கு எளிதா இருந்தது இல்ல? வாய்மை இருந்தது, ஆனா 2 நிமிஷத்துக்குள்ள பேசணும் அப்படின்னு ஒரு பதட்டம் வந்துருச்சு இல்ல? அந்த ஒரு வேகம். ஓகே, 2 பேர் பேசி இருக்கிறாங்க. நான் நடுவர்கிட்ட, சார் இப்போ ஒரு பேச்சு போட்டியா பார்க்கிறதுன்றது வேறு, இது முழுக்க முழுக்க ஒரு விளையாட்டு, மதிப்பெண் அடிப்படையிலான ஒரு விளையாட்டு தானே. 2 பேர் பேசி இருக்கிறாங்க, எப்படி போட்டி எப்படி இருக்கு? வாய்மை பத்தி பேசினப்போ பிரிட்டோ வந்து அந்த அதிகாரத்துக்குள்ள போய் எந்த திருக்குறளையும் வெளியில எடுத்துட்டு வரல. இன்னொன்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு விளையாட்டு தானே, அதை பத்தின தன்னுடைய கருத்து என்னன்னு கூட சொல்லலாம்ல. ஒரு அதிகாரத்தை திருவள்ளுவர் எப்படி பேசினாரோ அப்படி பேசணும்ன்ற அவசியம் இல்லையே. அதை குறித்து என்னுடைய கருத்தாடல் என்னவா இருக்கு, அது இந்த காலத்துக்கு எப்படி பொருந்துது, அது மாதிரி கூட போலாம்ல. போலாம். ஆனா உங்க மனசுக்குள்ள மதிப்பெண் போட்டிருப்பீங்க. 2 பேருக்கு போட்டிருக்கீங்க. பண்ணிட்டேன். போட்டி எப்படி கடுமையா இருக்கா எப்படி இருக்கு அதை சொல்ல மாட்டீங்க. ஒட்டி வருது. ஒரு மதிப்பெண் 2 மதிப்பெண் தான். 2 போட்டியாளர்கள் பேசி இருக்கிறீங்க, அவர் மனசுக்குள்ள மதிப்பெண் இருக்கு. அடுத்த 2 போட்டியாளர் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தலைப்பு வரப்போகுது அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்குல்ல, அந்த பதட்டத்தோட இருங்க. அவரும் மதிப்பெண்ணை கூர்மைப்படுத்திட்டே இருக்கட்டும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாமா? இந்த போட்டியில யார் திருக்குறள் திலகம் அப்படின்ற விருதினை வாங்குவதற்கு ரொம்ப கடுமையான போட்டி. முதல் தொடக்கமே அதிகார தலைப்புகளின் கீழ் பேசுறதுல ரொம்ப நல்லா பேசி இருக்கிறாங்க. அடுத்த 2 பேர் எப்படி பேச போறாங்க, அடுத்தடுத்த சுற்றுகள் என்னவாக இருக்க போகிறது, இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளை. ஸ்ரீராம் குழுமத்தின் குறளோடு விளையாடு சிறிய இடைவேளைக்கு தொடர்கிறது. மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். ஸ்ரீராம் குழுமத்தின் குறளோடு விளையாடு திருக்குறளால் மாணவர்களை நெறிப்படுத்தும் இந்த பயணத்துல கல்லூரி மாணவர்களுக்கான இறுதி சுற்றில் வெற்றி பெற்ற 4 போட்டியாளர்கள் இங்க இருக்கிறாங்க. 2 போட்டியாளர்கள் பேசிட்டாங்க. மீதி 2 போட்டியாளர்கள் யார் திருக்குறள் திலகம் விருதை வாங்க போறதுன்றதுல தயாரா இருக்கிறாங்க. நம்ம கேள்விக்கு போலாமா? சுரேஷ் போலாமா? உங்களுக்கு என்ன தலைப்புன்றத பாத்திரலாமா? சுரேஷுக்கான தலைப்பு செங்கோன்மை புலால் மறுத்தல். 30 வினாடி தரேன், யோசிச்சுக்கோங்க. இது ஒரு விளையாட்டு, மதிப்பெண் சார்ந்தது, ஸ்கோர் பண்ணணும், ஒவ்வொரு சுற்றும் முக்கியம், கவனமா பாருங்க. செங்கோன்மை புலால் மறுத்தல். 30 வினாடி இருக்கு, யோசிச்சுக்கோங்க. சுரேஷ், உனக்கான நேரத்தை கொடுத்துடலாமா? எதுல பேச போறீங்க? புலால் மறுத்தல். புலால் மறுத்தல் இந்த தலைப்புல தான் பேச போறீங்க. உங்களுக்கான நேரம் தொடங்குது. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு புலால் மறுத்தல். காந்தியை தொடங்கி வள்ளலார் வரை பறைபற்றி பின்பற்றிய தலைப்பு இது. புலால் என்பது உலகத்தில் வாழ படைத்திருக்கும் அத்துணை உயிரினங்களுக்கும் இங்க வாழ்வதற்கான தகுதி உள்ளது. அந்த தகுதியை அளித்து புலால் உண்பது என்பது ஒரு பெரும் கேடு என்று வள்ளலார்
வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் தானும் வாடினேன் என்றார். ஒரு சிறு உயிருக்கு தீங்கு அளிப்பது கூட அந்த சமூகத்தினுடைய மாற்றத்தை வேறு திசைக்கு திருப்பும் என்பது அவருடைய கருத்து. காந்தியடிகள் இறுதி வரை புலால் உண்ணாமல் இருந்தது என்பது மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு கருத்து. புலால் உண்ணுதல், எதற்காக நாம் புலால் உண்ணாமல் இருக்க வேண்டும்? அனைத்து உயிரினங்களும் உலகில் படைக்கப்பட்டதற்கு ஒரே காரணம் வாழுதல். வாழ்க்கைக்காக படைக்கப்பட்ட அத்துணை உயிரினங்களும் உலகில் அவர்களுக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும். உயிரினங்களுக்கு காட்டு நிலை உயிரினங்கள் ஒன்றை ஒன்று மாற்றி மாறி வேட்டையாட்டிக் கொள்வது என்பது அதோடைய இயல்பு. அதை நீங்கள் புலால் உண்ணுதலோடு தொடர்பு கொடுத்த முடியாது. புலால் உண்ணுதல் என்பது செய்வது தவறு என்று தெரிந்தும் ஒரு புலாலை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதுதான் தவறான விஷயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னையா ஒரு நிமிஷத்துக்குள்ள முடிச்சிட்ட? என்ன காரணம்? ஒரு சின்ன பதட்டம். பதட்டமா? நான் அப்பயே உன்னை கவனிச்சேன், ஒரு விதமா பதட்டமாவே இருந்த. யோசிக்க முடியலையா? யோசிச்சேன், அது கொண்டு போறதுக்குள்ள ஒரே நிமிடத்திற்குள் முடிச்சிருக்க. நடுவர் என்ன சொல்ல போறார், நடுவர் எப்படி மதிப்பிட போறார், அல்லது ஒரு நிமிஷத்துக்குள்ளே பேசினதுக்கு நல்லா இருந்ததுன்னு சொல்ல போறாரா தெரியல. ஆனா மதிப்பெண்ணா ஒரு மனசுக்குள்ளேயே தான் வச்சிருக்கிறார். நடுவர்கிட்ட கேட்கலாம். என்ன சார் ஒரே நிமிஷத்துக்குள்ள முடிச்சிட்டாரு? மறுத்துட்டாரு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே. இல்ல, அந்த கொடுக்கப்பட்ட நிமிடத்துக்கு நின்னு பிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். 2 நிமிடம் தாக்கு பிடிக்கணும். ஓ, திருக்குறளை பத்தி பேச சொன்னா 50 நிமிஷம் பேசலாமே, 2 நிமிஷம் கூட பேச முடியலன்னா எப்படி வந்து? அதனால கண்டிப்பா அதுக்கான மதிப்பு குறைவு வந்து இருக்கத்தான் செய்யும். ஆனா பேசின கருத்துல என்ன கொடுத்தாருன்றது அது கண்டிப்பா மதிப்பு உண்டு. முக்கியமா இது வந்து திருவள்ளுவரை அடையாளப்படுத்துற ஒரு அதிகாரம். ஏன்னா கொல்லானோட மட்டும் நிறுத்தல, கொல்லான் புலாலை மறுத்தான். கொல்லானோட மட்டும் நிறுத்தி இருந்தாருன்னா அவர் வந்து வெறும் ஒரு பௌத்தரா கூட அடையாளம் காணப்பட்டிருக்கலாம். ஆனா புலாலை மறுத்தான், அங்கதான் அவர் சமணரா அடையாளம் காணப்படுறார். ஏன்னா கொல்லாமை பௌத்தத்துக்கும் பொதுவானது. ஆனா கல்பாய மாமிசம்னு பௌத்தம் சாப்பிடக்கூடிய மாமிசம் உண்டுங்குது. பௌத்த துறவிகளுக்கு பன்றிக்கறியை வந்து கோயில்கள்ல சமைச்சு போடுறத நான் கண்ணால பூட்டான்ல வந்து கவனிச்சிருக்கேன். அப்ப அது கல்பாய மாமிசம், அருந்தக்கூடிய மாமிசம்னு பௌத்தம் ஏத்துக்குது. ஆனா கொல்லாமை நோன்புடையது பௌத்தம். ஆக சமணம் வந்து கொல்லாமை அருந்தாமை ரெண்டும் உண்டு. கொல்லானோட நிறுத்தி இருந்தாருன்னா அவருக்கான அடையாளம். எனக்கு என்ன தோணுதுன்னா சார், இப்ப இடைநிலை பிரிவு மேல்நிலை பிரிவு மாணவர்கள் போட்டியில நீங்க நடுவரா இருந்தீங்க, அப்பெல்லாம் கருணை காட்டுனீங்க. இப்ப ஏதோ கொஞ்சம் கண்டிப்பு காட்டுற மாதிரி இருக்கு. என்ன காரணம்? என்ன காரணம்னா இவங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க இல்லையா. இன்னொன்னு, இவங்கிட்ட இருந்து நாம யாரை எதிர்பார்க்கிறோம்னா ஒரு பெரிய பேச்சாளர். ஒரு நாளைக்கு வந்து இதுல இருந்து ஒரு சுகிசிவம் வரணும், இதுல இருந்து ஒரு சாலமன் பாப்பையா வரணும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம், எதிர்பார்ப்பு கண்டிப்பா மாறுதுன்னு நான் எடுத்துக்கிறேன். பாலசுப்ரமணியன் தயாரா இருக்கிறீங்களா? உங்களுக்கான தலைப்பை பார்த்தரலாமா? பாலசுப்ரமணியனுக்கான தலைப்பு என்ன செய்யாமை நடுநிலைமை. 30 வினாடி இருக்கு, யோசிச்சுக்கோங்க. 30 வினாடிகள், 2 நிமிடம் பேசுங்க. முழு மதிப்பெண் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பாதியோட நிறுத்திடாதீங்க, பதட்டப்படாதீங்க. தயாரா? பாலசுப்ரமணியன் எந்த தலைப்புல பேச போறீங்க? இன்னா செய்யாமை தலைப்புல பேச போறீங்க. உங்களுக்கான நேரம் தொடங்குது. இறைவனுக்கு கூட உலகத்தை அளக்க 3 அடி தேவைப்பட்டது. ஆனால் வள்ளுவர் மட்டும்தான் 2 அடியில் உலகத்தை அளந்து விட்டார். அத்தகைய திருக்குறளை 2 நிமிடத்திற்குள் விவரிப்பது என்பது மிகவும் கடினமான காரியம். இருப்பினும் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இன்னா செய்யாமை. இன்னா செய்யாமை என்றவுடன் இன்னா செய்யாமை என்பதை கொல்லாமையுடன் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும் என்பது எனக்கு ஒரு விருப்பம். ஏனெனில் கொல்லாமை என்பதற்கும் புலால் மறுத்தலுக்கும் ஒரு சிறு தொடர்பு உண்டு. மிருகங்கள் வேட்டையாடுகின்றன. ஏன் வேட்டையாடுகின்றன? அவர் உணவிற்காக மட்டுமே வேட்டையாடுகின்றன. தான் பசிக்காத நேரம் தவிர மற்ற நேரங்களில் அவை வேட்டையாடுவது இல்லை. மனிதனும் அத்தகைய குணத்தை உடையவனாகத்தான் இருக்க வேண்டும். தேவையில்லாத ஒன்றை, தேவையில்லாத விஷயத்திற்காக பிற உயிர்களை துன்புறுத்துதல் கூடாது. அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது மனிதருக்கு மட்டுமல்ல, சின்னஞ்சிறு உயிரினங்கள் அனைத்திற்குமே இன்னா செய்யாமை என்பது பொருந்தும். மனிதருக்கு எடுத்துக்கொண்டால்
இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்னயம் செய்துவிடல் என்கின்றார். நன்றியை பற்றி கூறும்போது நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்றும் கூறிவிடுகிறார். ஆகவே தமக்கு தீங்கிழைக்காத எந்த ஒரு உயிருக்கும் நாம் தீங்கு விளைவிக்க கூடாது என்பதை இன்னா செய்யாமை என்றும் குறிப்பிடலாம். நன்றி. ஏயா 2 நிமிஷத்துக்குள்ள திருக்குறள் அடக்க முடியுமான்னு கேட்டுவிட்டு 18 வினாடி மீதம் இருக்கிறப்பே நிறுத்தி விட்ட. ஏன் அதுக்குள்ளே முடிச்சிட்டீங்க? இவ்வளவோ இருக்கேப்பா, கனெக்ட் பண்ண முடியுமே உன்னால? கொஞ்சம் பதட்டமா இருக்கு. திடீர்னு பேச சொன்னா கொஞ்சம் பதட்டம் தான் இருக்கும். நீங்க எப்படி பேசுனீங்கன்றத நடுவர்கிட்ட கேட்டறலாம். வேற 2 அதிகாரத்தோட அப்படியே தொடர்பு படுத்தி அவருடைய நேரத்தை பயன்படுத்துறதுக்கு அவர் முயற்சி பண்ணாரு. ஆனா அவருக்கே அது தெரிஞ்சிருக்கு, இது வந்து சிறப்பா பயன்படுத்திடல அப்படின்ட்டு. என்னை இன்னா செய்யாம இருந்தா நல்லதுன்னு நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். முடிச்சுக்கிட்டாரு. என்ன காரணம்? ஏன் ஒரு 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 அதிகாரம் கொடுக்கும்போது அதுக்குள்ள நம்மளால ரொம்ப பயணிக்க முடியல? 2 காரணம். ஒண்ணு, அதை பத்தி நாம என்ன சிந்திக்கிறோம். ஒரு முறை ஜெயகாந்தனை பார்க்க போனப்போ அவர் சொன்னாரு, சதா படிச்சுட்டே இருக்காதே, கொஞ்சமா படிங்கோ, அதை பத்தி நிறைய யோசிங்கன்னாரு. சதா படிச்சுட்டே இருக்காதீங்க, கொஞ்சமா படிங்க, அதை பத்தி நிறைய யோசிங்க. அப்போ ரசமான சிந்தனை ராட்சச தத்துவங்கள்னு கண்ணதாசன் சொன்னது. நிறைய யோசிப்போம் அதை பத்தி. ஒண்ணு. 2வது, அது சம்பந்தப்பட்ட பல்வேறு பார்வைகளை வாசிக்கிறோமா. கீவாஜா ஒரு முழு தொகுப்பு கொடுத்திருக்கிறாரு, வாசிக்கிறோமா. முத்துமோகன் வரைக்கும் பல பேர் வந்து இந்திய தத்துவவியலை, இந்த திருக்குறளை வந்து எழுதுறாங்க, படிக்கிறோமா, அதெல்லாம் கேள்வி. அப்ப இந்த வயசு வந்ததுக்கு அப்புறம் நாம வந்து எவ்வளவு தூரம் நூலகத்துக்குள்ள போறோம்ன்றது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? அது இல்லாமை அப்படின்றதான் இங்க வந்து பொதுவா காட்டுது. நீங்க 4 பேரும் பேசினது இல்லாமையே அவங்களுக்கு பொல்லாமை ஆயிடுச்சு. நூலகத்துக்குள்ள நீங்க ரொம்ப போகல. நான் இப்ப வந்து சார் முதல் சுற்றை முடிச்சிட்டோம். நான் உங்களுக்கு ஒரு 1 நிமிஷம் தரேன், மதிப்பெண்ணை இட்டறலாம். என்ன சார், ஏதோ ஒரு திருக்குறள் சொல்லுவாங்களே, சமன் செய்து சீர்தூக்கி பார்க்கும் துலாகோல் மாதிரி, அத சீர்தூக்கி பார்த்துட்டு உங்க மதிப்பெண்ணை சொல்லிடலாம். மதிப்பெண் போட்டாச்சா? அதுக்குள்ளே போட்டீங்களா? பண்ணியாச்சு. சரி. முதல்ல வந்து யார்கிட்ட இருந்து கேட்கலாம்? அருண் ஒன்றையே கேட்கலாமா? அருணுக்கான மதிப்பெண். அருணுக்கான மதிப்பெண்கள் 25க்கு 23. 25க்கு 23. அடுத்து பாலசுப்ரமணியன். பாலசுப்ரமணியத்துக்கு 17. 17. சுரேஷ் 18. சுரேஷ் 18. பிரிட்டோ 20. 20. பிரிட்டோவுக்கு 20. 20, 23. கொஞ்சம் நான் மார்க் குறைச்ச. ஆனா அடுத்த சுற்றுன்றது என்னவா இருக்க போகுது, யாருக்கு பலமா இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே தெரியாது. அடுத்த சுற்று என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா, இந்த பொய் சொல்ல கூடாது அப்படின்னு. தெரியுமா? பாடு நல்லா பாடுறியாப்பா? வேண்டாமா? பொய்ய மையமா வச்சுதான் அடுத்த சுற்று இருக்க போகுது. அடுத்த சுற்றில் முந்த போவது யார், யாருக்கு அந்த திருக்குறள் திலகம் என்ற மகத்தான விருது சென்றடைய போகிறது அப்படின்னு 1000 கேள்விகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடுவதற்கு நீங்க 1 வாரம் காத்திருக்க வேண்டும். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது ஸ்ரீராம் குழுமத்தின் குரலோடு விளையாடு, திருக்குறளால் மாணவர்களை நெறிப்படுத்தும் பயணம். துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னைக்கொள் ஏதிலார் மாட்டு, திண்ணியார் குற்றமும் உட்பகை சுற்றமும் புண்மையால் காணப்படும். 3 மதிப்பெண் 6 மதிப்பெண் அப்படின்றது ஒரு கேள்விக்கான விடைதான். இன்னும் சொல்லணும்னா நாளையும் சரியா சொன்னீங்கன்னா 5 மதிப்பெண் கூடுதலாவே கிடைக்கும். அதனால இன்னும் முடிவாகல அப்படின்னு சொல்லலாம்ல. யாருக்கு திருக்குறள் திலகம் விருது போகும்னு கன்ஃபார்மா யாருக்கும் சொல்ல முடியாதுல்ல? சொல்ல முடியாது. ஸ்ரீராம் குழுமம் வழங்கும் திருக்குறள் பேச்சு போட்டியில நீங்களும் கலந்து கொள்ள விரும்புறீங்களா? நீங்க பள்ளியில படிக்கலாம், கல்லூரியில படிக்கலாம். உங்களுக்கு ஆசை இருந்தால் ஜூன் மாதத்திலேயே அதற்கான விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்படுகின்றன. SriramJits.com அந்த இணையதள முகவரிக்கு போய் உங்களுடைய பெயரை, திருக்குறள் ஆர்வம் இருந்தால் பேச்சு போட்டியில திருக்குறள் திலகம் என்ற சுற்றுல உங்களுடைய பெயர் உலகம் முழுவதும் தெரிய வேண்டும்னு நீங்க விரும்பினீங்கன்னா ஜூன் மாதத்திலேயே SriramJits.com என்ற இணையதளத்துக்கு போய் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். Shri Ram City, Shri Ram City.
மெய்ப்படுமே கனவுகள் மெய்ப்படுமே 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 கனவுகள் மெய்ப்படுமே எண்ணங்கள் உயிர் தெழுமே எதிர்கால